சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான வக்ர குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 4வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான கடகராசிக்கு குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும், ஏதாவது வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குமா, அப்படி இல்லைன்னா வெறும் ஆபத்துக்களை மட்டும்தான் கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால கடகராசி அன்பர்கள் வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கடகராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்க 6வது வீடான சத்ருஸ்தானத்துக்கும் 9வது வீடான பாக்கியஸ்தானத்துக்கும் குரு பகவான் தான் அதிபதி அப்படிங்கறதால குரு பகவானோட சின்ன மாற்றங்கள் கூட உங்க வாழ்க்கையில பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்களோட ஜென்ம ஜாதகத்துல குரு பகவான் நல்ல வலுவான அமைப்புல இருக்காரு அப்படின்னா உங்க எதிரிகள் மூலமா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. உங்க மூலமா தான் உங்களோட எதிரிகளுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதே நேரம் உங்களோட ஜென்ம ஜாதகத்துல குரு பகவான் பலம் இழந்து பாவக்கிரகங்களோட சேர்க்கை பெற்று இருக்காரு அப்படின்னா எதிரிகள் மூலமா தினம் உங்களுக்கு நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். எல்லா விஷயத்திலுமே உங்களோட எதிரிகள் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க தொடர்ந்து தோத்து போய்கிட்டே இருப்பீங்க. முக்கியமா உங்களோட குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா தொழிலா இருந்தாலும் சரி, நீங்க திரும்புற பக்கம் எல்லாமே உங்களுக்கு எதிரியா தான் இருப்பாங்க. அவங்களை சமாளிக்கிறதுக்கே நீங்க பெரிய அளவுல போராட்டத்தை நடத்த வேண்டியது இருக்கும். அதே போல குரு பகவான் தான் உங்களோட யோகாதிபதி அப்படிங்கறதால அவர் உங்களோட ஜென்ம ஜாதகத்துல நல்ல நிலைமையில இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தடையில்லாம கிடைக்கும். உங்க தந்தை மூலமா சிறப்பான உதவிகளும் ஆதரவும் கிடைக்கும். உங்க தந்தையோட சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் குரு பகவான் வலுவா இருந்தா மட்டும்தான் சொத்துக்கள் கிடைக்கும். முக்கியமா குரு பகவான் பலமா இருந்தா மட்டும்தான் கடகராசிக்காரங்களுக்கு குலதெய்வத்தோட அருளே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கடகராசிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகமா குரு பகவான் இருக்கிறதால மத்த ராசிக்காரங்களை விட இந்த வக்ர குரு பயிற்சிக்கு நீங்க ரொம்ப அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலத்துல நீங்க என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த வக்ர குரு பயிற்சி காலத்துல பெரிய அளவுல பிரச்சனைகள் இல்லாம சிறப்பான வாழ்க்கையை உங்களால அமைச்சிக்க முடியும். அதுலயும் முக்கியமா தற்சமயம் நீங்க அஷ்டம சனியோட ஆதிக்கத்துல இருக்கீங்க அப்படிங்கறதால குரு பகவான் பலமா இருந்தா மட்டும்தான் உங்களால சோதனைகளை கடந்து எதிர்நீச்சல் அடிக்க முடியும். குரு பலம் இழந்து போயிட்டாரு அப்படின்னா உங்களோட மன தைரியம் முழுமையா உங்களை விட்டு போயிடும். மனசளவுல நீங்க முழுமையா உடைஞ்சு போயிடுவீங்க அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அந்த வகையில தற்சமயம் உங்க ராசிக்கு 11வது வீடான லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷப ராசியில இருக்கிற குரு பகவான் இந்த அக்டோபர் 9ஆம் தேதி தன்னோட வக்ர நிலையை அடைகிறார். அன்னையில இருந்து 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 116 நாட்களுக்கு அவர் வக்ரகதியிலேயே சஞ்சாரம் பண்ணுவார். கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி பெரிய அளவிலான பாதிப்புகளையோ பெரிய அளவிலான ஆபத்துகளையோ ஏற்படுத்தாது அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். அதே சமயம் உங்க கையை விட்டு நழுவி போன ஒரு சில வாய்ப்புகளையும் யோகங்களையும் இந்த வக்ர குரு திரும்பவும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது உத்தியோகத்துல இருக்கிற கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி நல்ல விதமான மாற்றங்களை கொடுக்கும். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான முன்னேற்றங்களை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். நீங்க வேலை பார்க்கிற இடங்கள்ல இருந்துட்டு வரக்கூடிய நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் இந்த அக்டோபர் 9ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். உங்களை எதிரியா நினைச்சவங்க கூட நண்பர்களா நினைச்சு பழக ஆரம்பிப்பாங்க. அவங்களோட மனசுல நல்ல விதமான மாற்றங்களை இந்த வக்ர குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு மேல் அதிகாரிகளோட ஆதரவு அபரிமிதமா கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் இருக்கும். இதனால உத்தியோகத்துல இருக்கிற கடகராசிக்காரங்க நம்மளால நிம்மதியா வேலை பார்க்க முடியல, நிறைய வேலை பளு இருக்குது, நிறைய நெருக்கடிகளை கொடுக்கறாங்க அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. உத்தியோகத்துல நீங்க சந்திச்சுட்டு வந்த நெருக்கடிகளும் வேதனைகளும் முழுமையா விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குது. இந்த காலகட்டத்துல நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வேலை செய்யற இடங்கள்ல நல்ல விதமான மாற்றங்கள் ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். அதே போல இந்த வேலை உங்களுக்கு பிடிக்காம வேற வேலைகளுக்கு போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட இருக்கீங்க, வேற வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டும் இருக்கீங்க அப்படின்னா குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலம் உங்களுக்கு நல்ல விதமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு கூட இந்த காலகட்டத்துல அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற வேலையில இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் இந்த அக்டோபர் 9ஆம் தேதிக்கு அப்புறமா முழுமையா விலகிடும் அப்படிங்கறதால அவசரப்பட்டு வேற வேலைகளுக்கு நீங்க முயற்சி பண்ண வேண்டாம். நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற வேலையில உங்களுக்கு போதிய அளவு வருமானம் இல்ல, நிறைய பொருளாதார பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னா மட்டும் வேற வேலைகளுக்கு முயற்சி பண்ணுங்க.
வேலை செய்யற இடங்கள்ல பிரச்சனைகள் இருக்குது, மனக்கசப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேற வேலைகளுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அடுத்ததா சொந்த தொழில் செய்யக்கூடிய கடகராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமீப காலத்துல அஷ்டம சனியோட தாக்கத்தால உங்க தொழில்ல பெரிய அளவுல முன்னேற்றம் எதுவுமே உங்களுக்கு கிடைச்சிருக்காது. நிறைய மந்த நிலைமை அப்படிங்கறத சந்திச்சிருப்பீங்க. நிறைய பண இழப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். போதாக்குறைக்கு தொழில்ல போட்டிகளும் பொறாமைகளும் 2 மடங்கா கண்டிப்பா அதிகரிச்சிருக்கும். ஆனா குரு பகவான் வக்ர பயிற்சி ஆகக்கூடிய இந்த அக்டோபர் 9ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களோட தொழில்ல நல்ல விதமான முன்னேற்றங்கள் ஏற்படுறத நீங்களே கண்கூடா பார்க்க முடியும். இவ்வளவு நாளும் உங்களோட எதிரிகள் உங்களை ஜெயிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா இந்த வக்ர குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களோட எதிரிகளை நீங்க முறையா ஜெயிக்க போறீங்க. எல்லா விதத்திலையுமே உங்களோட எதிரிகளுக்கு நீங்க ஒரு மரண அடியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால தொழில போதுமான வருமானம் கிடைக்கல, என்னால தொழில சரியா நடத்த முடியல, கடன் தொல்லையில நான் சிக்கி இருக்கிறேன், கடன் தொல்லை என்னோட தலைக்கு மேல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. உங்களோட வருத்தங்கள் எல்லாமே சாதனைகளா மாறக்கூடிய காலகட்டம் கனிஞ்சு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு உங்களோட தொழில இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்க பொறுமையா இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல விதமான மாற்றங்களை தொழில நீங்க எதிர்பார்க்கலாம். அதே நேரம் நீங்க புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற திட்டத்தோட இருக்கீங்க அப்படின்னா குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலம் உங்களுக்கு பெரிய அளவுல சாதகமா இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா இது அஷ்டம சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலம் அப்படிங்கறதால நீங்க புதுசா தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஆரம்பத்திலேயே உங்களோட தொழிலுக்கு பெரிய அளவுல பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஒரு சில நேரங்கள்ல நான் சொந்தமா தொழில் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு போய் உங்க கைகளில் இருக்கிற கொஞ்ச நஞ்ச பணத்தையும் நீங்க முழுமையா இழக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கீங்க அப்படின்னா அந்த எண்ணத்தை இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வச்சிருங்க. குரு பகவான் மட்டும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால உங்களால தொழில பெரிய அளவுல சாதிச்சிட முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. அடுத்ததா உங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி உங்க குடும்ப வாழ்க்கையில எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. பிளஸும் இல்ல மைனஸும் இல்ல அப்படிங்கிற ஒரு லெவல்ல தான் இருக்க போகுது. அதே சமயம் இது அஷ்டம சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலம் அப்படிங்கறதால கண்டிப்பா உங்க குடும்ப வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால நீங்க குடும்ப வாழ்க்கையில பொறுமையாவும் நிதானமாவும் இருக்க வேண்டிய காலகட்டமாவே குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டமும் இருக்க போகுது. ஒருவேளை பொறுமையை கைவிட்டுட்டு குடும்ப வாழ்க்கையில அடிக்கடி சண்டை சச்சரவுகளை இழுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்க பிரிவுகளை சந்திக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததா உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி எந்த வகையிலுமே உங்களோட உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றங்கள் அப்படிங்கறத கொடுக்கவே கொடுக்காது. இன்னும் சொல்ல போனா இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்துல உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப அதிகபட்ச கவனம் செலுத்த வேண்டிய ஒரே ராசி அப்படின்னா நம்ம கடகராசி அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா குரு பகவான் உங்களோட நோய்களை குறிக்கக்கூடிய 6வது வீட்டுக்கு அதிபதி அப்படிங்கறதால அவர் வக்ர கதியில சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நோய்களோட தாக்கம் ரொம்ப தீவிரமான அளவுல இருக்கும். ஒரு சில கடகராசிக்காரங்களுக்கு மருத்துவமனையிலேயே தங்கி இருந்து சிகிச்சை எடுக்கக்கூடிய அளவுக்கு நோய்களோட தாக்கம் ரொம்ப அதிக அளவுல இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சைகளை செய்யக்கூடிய ஒரு சூழலையும் இந்த வக்ர குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலத்துல கடகராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்துல அதிகபட்ச கவனத்தை செலுத்தியே ஆகணும். நேரத்துக்கு சாப்பிடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வெளி இடங்கள்ல சாப்பிடுறத முடிஞ்ச வரைக்கும் குறைச்சுக்கோங்க. நிம்மதியா தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுலயும் முக்கியமா சரியான நேரத்துல தூங்கி சரியான நேரத்துல எழுந்திருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி கடகராசிக்காரங்களுக்கு தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும். உத்தியோகத்திலையும் நல்ல விதமான மாற்றங்களை கொடுக்கும். அதே நேரம் உடல் ஆரோக்கியத்திலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் தவிர்க்க முடியாத ஒரு சில பிரச்சனைகளை கண்டிப்பா ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.